நம்ம ட்ராலி யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா இந்த மாதிரி திங்ஸ்லாம் எடுத்து போட்டு வச்சுக்கணும். அப்போ யாரும் வாங்கி வச்சுருக்காங்கன்னு யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம அதுக்குள்ளே போய்ட்டு என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் தேவையோ வாங்கிட்டு வந்து அதில் வச்சுக்கலாம். நாங்கள் வாரம் போய் இந்த வேலையை தான் செஞ்சிட்ருக்கோம். எல்லோரும் வந்து நினச்சிப்போங்க என்னென்னமோ வாங்கியிருக்காங்கன்ட்டு. 72 ஓகே. மஷ்ரூம் எவ்வளோ? எப்பவுமே வாங்குறது தான் மஷ்ரூம். மாம்பழம் பரவாயில்ல, மாங்காய் தான் நல்லா பச்சடி பண்ணிக்கலாம். 27. டொமேட்டோ 30. ஆனியனு 2.85 kg 58 ஓகே தான். ஆனால் நம்ம இன்ஸ்டால்மெண்ட் அதோட நமக்கு இது தானே. போன வாரத்துக்கு முந்தின வாரம் வரும்போது 19 ரூபா இருந்தது. ட்ரம்ஸ்டிக் எவ்வளோ? 16 3 பீஸ் ஓகே. நம்ம இதோட நான் நெக்ஸ்ட் வீக் விட்டு அதுக்கு அடுத்த வீக் வருவோம். 14 பொட்டேட்டோ. இது அம்மாவுக்கு வாங்கணுமா இல்லை நம்மளுக்கு தான்? 19 பொருளங்காய். லெமனும் ஓகே தான் 22. பொட்டேட்டோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். பாவக்காய் கோவக்காய் 11 ரூபா. எவ்வளோ இருக்குது? 425 கிராம். நம்மளுக்கு 2 பேருக்கு அதிகம் தான் இருக்குது. மின்ட் எடுத்துனா 2 தேங்காய் எடுத்துருக்கேன். 66. அப்படியே 2 வீக்ஸ் வரும் நம்மளுக்கு. இது பஜ்ஜி போடுறதுக்காக எடுத்தேன். 2 ரூபீஸ் தானே ஓகே. கோஸ் 5 ரூபீஸ். இதாண்டா இருக்கிறதுலே கம்மியான ரேட்டு. பாவக்காய் அத்திப்பழம் வாங்குறது பெருசு இல்லை. இது ஜூஸ் போட்டு குடிக்கணும் மறக்காம, அழுகி போகிறதுக்குள்ள. பாவக்காய் ஓகே. அவ்வளோதானா? மொத்தமாக எவ்வளோ வந்திருக்கோன்னு நினைக்கிறேன் நீ? ஓகே, போய் பில் பண்ணிட்டு வந்துடலாம். என்ன பிஸ்கெட்ஸ் வாங்கிட்டு? இதுதான் இந்த பிஸ்கெட் தான் நீ ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நான் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். வாங்கிக்கிறியா? உனக்கு வாங்கிக்கோ, 2 பேக்கெட் வாங்கிக்கோ. நம்ம வாங்கணும். 35. 2 பீஸா இல்லை 1? 2 நினைக்கிறேன். இல்லை பிஸ்கெட்ஸ் பார்க்கலாம். இல்லைன்னா வேற எங்கன்னா வேற எதனா வாங்கி கொடுத்துடலாமா? $400 வரும்னு சொன்னால் 632 வந்துடுச்சு. கேட்டால் நான் தான் எக்ஸ்ட்ரா வாங்கினேன். ஆனால் நான் எதுவுமே வாங்கலை. பிஸ்கெட் அவன் தான் அவனுக்கு தேவைன்னு வாங்கியிருக்கான். அப்புறம் 2 எக்ஸ்ட்ரா பிஸ்கெட்ஸ் வாங்கணும், அவ்வளோதான். வேறு எதுவும் அதிகமாக வாங்கலை.
கால்குலேட் என்னம்மா பண்ணியிருக்காங்க பாருங்க சார். இதில் எதனா நான் மிஸ்டேக் பண்ணேன்னு என் மேலே தப்பு சொல்லுவார். அது எங்கே போகிறது? மேலே மட்டும் போகக்கூடாது. மேலே போகலன்னா அப்புறம் எப்படி சாப்பிடுவேன்? வெளில போய் சாப்பிட்டுக்கலாம். சரி ஓகே போகலாமா? சோளம்பேட் ரோட்டில் வாங்கினது அந்த ஃபஸ்ட்டு கடையில் சிக்கன் பக்கோடா. சோளம்பேட் ரோட் இது அம்பத்தூரில் இருக்கிற சோளம்பேட் ரோட்டில் வாங்கினது ரெண்டுமே 60 ரூபா தான் பிரியாணி. சிக்கன் பக்கோடா வாங்கணும் தனியாக 40 ருபீஸ். ஓகேவா? 60 ருபீஸ் பிரியாணி. பிரியாணி அதே தான் இதுவும் 60 ருபீஸ் பிரியாணி. ஆனியன் ப்ளஸ் புதினா அவங்க ஸ்பெஷல் இருக்குது. ஓகேவா? அதனால் இது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் ஃபஸ்ட் அதை ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இது என்ன எப்படி பார்க்கலாம். அங்கே ஆனால் ஆல்ரெடி நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் 6 மந்த் பிஃபோரில். இது ட்ரை பண்ணதே இல்லை. இதோட கிட்ட வச்சு இது வந்து அங்கே க்ரீன் சட்னி இதான் புதினா சட்னி. ஓகே, இந்த பிரியாணி இங்கே தான் வாங்கினது 60 ருபீஸு. குஸ்கா வந்து 40, பிரியாணி 60. அது ஆனியன் ரைட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சிக்கன் இதுவும் 60, இதுவும் 60 தான். இதுவும் 60, இதுவும் 60 தான். ரெண்டுமே டேஸ்ட். இங்கே ஆனியன் பக்கோடா. ஆனியன் பக்கோடா 40 ருபீஸா? சிக்கன் பக்கோடா. சிக்கன் பக்கோடா. நான் ஆனியனை பார்த்துட்டு ஆனியன் பக்கோடா நினச்சிக்கிறேன். ஓகே சரி, சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு சொல்லலாம். ஓகே, சாப்பிடலாமா? ஃபஸ்ட்டு இது சாப்பிட்றோமா? சூடாக தான் இருக்குது. கத்திரிக்காய் மட்டும் லைட்டாக கொடுக்குறேன். தண்ணியாக புதினா சட்னி தான் நல்லாயிருக்கும். பாருங்க, 2 பீஸ். இதில் 2 பீஸ் வச்சுருக்காங்க. 2 பீஸ் 60 ருபீஸ்க்கு 2 பீஸ். 2 பீஸ். இது ஒரு பீஸு, இது ஒரு பீஸ். ரைஸும் நிறைய தான் இருக்குது. பாருங்க, ரைஸ் நல்லாவே இருக்கு. ரைஸ் நல்லா இருக்கு. சிக்கன் எப்படி இருக்கு பார்க்கலாம். சிக்கன் சிக்கன் பிரியாணி அதாவது மசாலாலாம் கரெக்டாக நீட்டாக ரொம்பலாம் காரம் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். 60 ருபீஸ்க்கு ஒர்த்து. மோஸ்ட்லி ஒரு பிரியாணி வாங்கினா 250, 210 அட்லீஸ்ட் வந்துடும். பட் வந்து மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா இது ஒரு 60, இது ஒரு 40, 160 மொத்தமாக. நல்லா இருக்கும். அது இது ஸ்பைஸியாக இருக்கா இல்லை எப்படி இருக்கும்? மசாலா கரெக்டாக இருக்குது. இது கொஞ்சம் லைட் ஸ்பைசி, ரொம்பலாம் இல்லை, லைட் ஸ்பைஸியாக இருக்குது. நல்லாயிருக்கும். 60 ருபீஸ்க்கு ஒர்த்து தான். ரெண்டுத்துலையுமே எக்கு வைக்கல. ஏன்னா 60 ருபீஸ்க்கு 2 பீஸ் சிக்கன் வச்சு கொடுக்குறதே அதிகம் தான். இதில் என்ன எக்கு வேறு வச்சு கொடுக்குறாங்க. ரொம்பலாம் எதிர்பார்க்க முடியாது. ரொம்பலாம் எதிர்பார்க்க முடியாது. பட் 60 ருபீஸ்க்கு வரும். அதுவும் இருக்க புதினா சட்னி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லாவே இருக்கும். சிக்கனும் சூப்பராக இருக்குது.
சிக்கன் பக்கோடா சாப்பிட்டு பார்த்தியா? நல்லா பெரிய பிடிச்சா அவ்வளோ இது மட்டும் தான் இருக்கு. புதுமை நல்லா இருக்கும். ஆக்சுவலி நம்ம இது புளியந்தோப்பில் போய் சாப்பிட தெரியுமா? அங்கே வந்து ஒரு மாதிரி சக்கை மாதிரி இருக்கும், இங்கே வந்து துவையல் மாதிரி இருக்கும். அங்கே வந்து கொஞ்சம் ராவாக தெரியும், அந்த இஞ்சிலாம் போட்டு எல்லாமே. பட் ஆனால் மோஸ்ட்லி முஸ்லீம்ஸ் எல்லாருமே வந்து புதினா தொழில் தான் தருவாங்க. கொஞ்சம் ஜீரணம் ஆகும். ஏன் இது தர மாட்டாங்களா? கட்டி கட்டி சொல்லலாம். அதோடு இதுதான் நல்லது. ₹60 செம்ம ஒர்த்து. நான் அவ்வளோ கர்ணா ஸ்டோர்ஸ் போனோமே, அங்கேயே வாங்கிக்கலாம் தான் நினச்சேன். ஏன்னா நம்ம போகும்போது எல்லாமே சாட்டர்டே தான் போக சொல்லுவாங்க. இன்னைக்கு டே ஆஃப்னு சொல்லிட்டு வெனஸ்டே அதுக்கு தான் எடுக்க சொன்னதே. சரி போய் பிரியாணி ட்ரை பண்ணி தான் பார்க்கலாம் கர்ணா ஸ்டோரில். ஆனால் 160 பரவாயில்ல. சரவணா ஸ்டோரில் 1 டைம் பிரியாணி ஒரு பிரியாணி, அப்போ 220க்கு 2 பிரியாணி. ஆனால் இங்கே 160க்கு பிரியாணி ப்ளஸ் சிக்கன் பக்கோடாவோட சாப்பிட்டாச்சு. நல்லா இருக்கு, ஒர்த்து தான். பிரியாணி டேஸ்ட் பண்ணீங்களா? அது மட்டும் டேஸ்ட் பண்ணி எனக்கு போதும், நீ அதை வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீ அது கொஞ்சம் சாப்பிட்டு இருக்கும் போதுமா? அப்படியே எடுத்துக்கோனாலும் எடுத்துக்கோனாலும் எடுத்துக்கோ. இது கத்திரிக்காய் இல்லை, நானும் கொஞ்சம் கத்திரிக்காய் ஊற்றி சாப்பிடுறது. எனக்கு ஃபர்ஸ்ட்லாம் கத்திரிக்காயே பிடிக்காது தெரியுமா? அதுக்கப்புறமேட்டு எஸ்எஸ் ஹைதராபாத்தில் வாங்குற கத்திரிக்காய் வந்து சூப்பராக இருக்கும். அதனால நான் அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சுதான் கத்திரிக்காய். அப்போலாம் அந்த கத்திரிக்காயே பிடிக்காது சின்ன வயசுல. லைட் மசாலா தான், பட் ஆனால் அந்த டேஸ்ட்டு அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஸ்பைசி கம்மியாக இருக்குது, நல்லாயிருக்கும். காரம் கம்மியாக. எங்கள் அப்பாக்கெலாம் இது நல்லாயிருக்கும் சாப்பிட்டா. மக்காலாம் கரெக்டாக காரமே சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். பிரியாணியில் எவ்வளோ காரம் பண்ணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக பண்ணிடுறாங்க. நல்லாயிருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் லாஸ்ட்டில் இந்த கடையில் எங்கே வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த பிரியாணி எங்கே வாங்கணுன்ற கடையில் காட்டுறேன், இந்த பிரியாணி எங்கே வாங்கணுன்ற ஷாப்பு போடுறேன், அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ. பாய். இது அம்பத்தூர் வந்து திருமலாயில் டுவர்ட்ஸ் திருமலாயில் போகிற ரோட்டு, சோளம்பேட் ரோடுன்னு சொல்லுவாங்க. அம்பத்தூர்லேருந்து வரும்போது ராமசாமி ஸ்கூல் லெஃப்ட் கட் ஆகும் ஒரு ரோடு. ஸோ அதுக்குள்ளே வந்தோன்னா இந்த கடை இருக்கும், வாசுகி ஸ்ட்ரீட்டு அந்த பக்கத்துலேயே. இங்கே தான் ₹60 வாங்கணும். இங்கே தான் வந்து ₹40 சிக்கன் பகோடா அண்ட் ₹60 சிக்கன் பிரியாணியும் வாங்கணும். இங்கே வந்து வெறும் பிரியாணி மட்டும் வாங்கணும். ஆனால் இங்கே தான் ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க. பட் லேட் பண்ணி க்ரௌடு நல்லா தான் இருந்தது, வரவங்கலாம் பார்சல் தான் வாங்கினாங்க. ஸோ அங்கே அம்பத்தூர் கேஜெட்ஸ் சொல்லிட்டு இருக்கும், அது பக்கத்துலேயே இருக்கும். ஸோ இங்கேயும் சிக்கன் பக்கோடா போடுறாங்க. நாங்கள் அங்கே ஆல்ரெடி சிக்கன் பக்கோடா வாங்கினதுனால இங்கே வாங்கலை. இங்கேயும் அதே 40 சேம் ப்ரைஸ் தான். பட் கம்பேர் பண்ணும்போது இந்த பிரியாணி அதை விட நல்லா இருந்த மாதிரி இருந்தது. குவான்டிட்டியும் சரி குவாலிட்டியும் நல்லா இருந்தது, டேஸ்ட் இங்கே நல்லா இருந்தது. இங்கே தான் வந்து அந்த மின்ட் சட்னியெலாம் வச்சு கொடுத்தாங்க.